அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், அது மட்டுமில்லாமல் பரிகாரங்கள் செய்யும் முறைகள் என்ன, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, குறிப்பா நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்தில் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்ற தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் பேஜ் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில் துலாம் ராசி சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்களினால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு உட்பட மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலத்தையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. தேவையான வருமானத்தை அள்ளித்தருள்வார் உங்களுக்கு சுக்கிரன். அதே போல இந்த வாரத்துல ராகுவினாலும் அவ்வப்போது எதிர்பாராத பணவரவு கை கொடுக்குங்க. இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருந்துச்சுங்க. இருந்தாலும் கூட வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருப்பதால சேமிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு அலைச்சல் தாங்க அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால வாழ்க்கையில் விரக்தி ஏற்படக்கூடுங்க. இதற்கு குடும்ப கவலைகளும் காரணமாக இருக்குங்க. குடும்பத்திலும் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமையும் குறையுங்க. பரஸ்பர வாக்குவாதம், குற்றம் சாட்டுதலும் குடும்ப அமைதியையும் மகிழ்ச்சியையும் பாதிக்கும் என்பதால் இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விலையுயர்ந்த பொருட்கள், பணம் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா பணம் மற்றும் பொருட்கள் களவு போக சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் வக்ரகதியில் அனுகூலமற்று சஞ்சரிப்பதால் அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. மேலதிகாரிகளுடன் பழகுவதில் நிதானமாக இருக்க வேண்டுங்க. நிர்வாகத்தினரை பற்றி சக ஊழியர்களுடன் நீங்கள் விமர்சிக்க வேண்டாங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து வாருங்க. மேலதிகாரிகள் என்பது சனி பகவானுடைய நிலை சூட்சமமாக எடுத்து காட்டுது. மேலும் சக ஊழியர்களுடன் குறிப்பாக பெண் ஊழியர்களுடன் நெருங்கி பழக வேண்டாங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. பெற்ற தாய் தன் குழந்தையை பாதுகாப்பது போன்று கிரகநிலைகள் எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம்
செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான மகரத்தை நோக்கி தனது வக்ரகதியில் அணுகி கொண்டிருப்பதால உங்களுடைய லாபத்தை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் பாடுபட வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. மேலும் பல தருணங்கள்ல பண நெருக்கடி ஏற்படக்கூடும். அத்தகைய சமயங்கள்ல ராகு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாருங்க. கெடுப்பதில் மட்டும் ராகு கடினமானவர் அல்லங்க, கொடுப்பதிலும் தன்னிகரற்றவர். இந்த உண்மையை துலாம் ராசி அன்பர்கள் இந்த வாரங்கள்ல காண முடியும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள சுக்கிரனும் புதனும் சுபபலம் பெற்று ராகுவும் அனுகூலமாக இருப்பதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இருந்தாலும் வருமானமோ நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. வரைவை விட செலவுகளே சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அதே போல் கூடுமான வரையில் நீங்கள் சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. லாபத்தை சற்று தாராளமாகவே அள்ளி கொடுத்து விடுவார் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அனுகூல நிலையின் சஞ்சரிக்கும் ராகு அது மட்டும் இல்லாம துலாம் ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. மேலிட தலைவர்கள் உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை மேலும் வளருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய பதவி ஒன்றை கட்சியில் ஏற்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. ராகு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால விளையாட்டு துறையிலும் சிறந்து விளங்க இருக்கீங்க. நேர்முக தேர்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி கனியை உங்களால் எளிதில் எட்டி பறித்துவிட முடியுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவியும் வழிகாட்டுதல்களும் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. அதே போல் சூரியனும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பழைய கடன்கள் கவலை அளிக்குங்க. விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க. அஷ்டமத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு வயல் பணிகள்ல கவனம் பாதிக்கப்படுங்க. தேவைக்கு அதிகமான வரும் தண்ணீரினால் செழித்து வளரும் பயிர்கள் சேதமடைய கூடுங்க. துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக சஞ்சரிக்கிறார். ராகுவினுடைய உதவியும் அவ்வப்போது கிடைக்குங்க. இருந்தாலும் வக்ரகதியில் உலா வரும் சனியினாலும் அஷ்டம ராசியில் நிலை கொண்டுள்ள குருவினாலும் குடும்ப கவலைகள் கற்பனையான பயம் ஆகியவை மன நிம்மதியை பாதித்து வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய பொறுப்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் என்பது சனி பகவானுடைய நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சோழிங்கபுரம் எனும் சக்தி வாய்ந்த திருத்தல தரிசனம் நல்ல பலனை உங்களுக்கு வாரி வழங்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது.